ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இன்றைக்கி நம்ம வந்துட்டு இந்த 3/4ல் வந்துட்டு லீட் எப்படி வாசிக்கலாம் பார்க்கலாம். எப்படின்னா தாத்திட்டு திந்துட்டு கத்த தைக்கின தாத்திட்டு திந்துட்டு கத்த தைக்கின தக்கிட்ட 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 அந்த பிரேஸ் தான். இது வந்துட்டு இந்த லீடை வந்துட்டு நீங்கள் எந்த பேட்டர்னுக்கு வேணால் வாசிக்கலாம். அந்த நீங்கள் என்ன பேட்டர்ன் வாசிக்கணும் அந்த டெம்போ புரிஞ்சுட்டு அந்த டெம்போக்கு நீங்கள் இந்த சொல் கட்டு வாசிக்கணும். தாத்திட்டு திந்துட்டு கத்த தைக்கின தாத்திட்டு திந்துட்டு கத்த தைக்கின வாசிக்கிறேன் பாருங்க. அவ்வளோதான். ஸ்லோவா சொல்ற பாருங்க. தாத்திட்டு திந்துட்டு கத்த கேத்தி கீன அது வரைக்கும் ஒன்று. தாத்திட்டு திந்துட்டு கத்த கேத்தி கீன அப்புறம் தாத்திட்டு திந்துட்டு கத்த கீதி கீன. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணோம்னா இப்படி வரும். அப்படி வாசிக்கலாம். நீங்கள் ஒன்றும் ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா ஃபாஸ்ட் வாசிக்க முடியும். நீங்கள் இதை எழுதி வச்சுட்டு அழகாக நீங்கள் பொறுமையாக வாசிங்க. எந்த பேட்டர்ன் வேணால் நீங்கள் வாசிக்கலாம். ஸ்ட்ரெயிட் பேட்டர்ன் வாசிக்கலாம், இல்லை எதிர்நாடை வாசிச்சு கூட இதை நீங்கள் வாசிக்கலாம். அப்படி வரும். நான் வாசிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி வாசிக்கலாம். நீங்கள் இது கரெக்டாக புரிஞ்சு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணால் இது நல்லா தாராளமாக வாசிக்க முடியாது. இப்போ இதுலேயே வந்துட்டு வேற ஒரு லீட் எப்படி வாசிக்கணும்னு நான் சொல்கிறேன். அதை நான் பொறுமையாக சொல்கிறேன். தா கிட்ட நக்க திட்டு நக்கிட்ட இந்த லீடு வாசிக்கலாம். இப்படி வரும். அது இதை வந்துட்டு பேட்டர்னோட வாசிக்கிறேன் பாருங்க. இப்படி வரும். ஸோ இது நான் பொறுமையாக சொல்கிறேன். அந்த லீடு பாருங்க. தா கிடன் தா கின்ன திட்டு தா அது ஃபர்ஸ்ட் தா கின்ன திட்டு அப்படி இருக்கணும். தா கின்ன திட்டு தா கின்ன திட்டு தா கின்ன திட்டு திட்டு நானா கிட்ட தா கின்ன திட்டு திட்டு நானா கிட்ட தக் கின்ன தாதி கின்ன தாதி கின்ன தா கிட்ட நக்க திட்டு நானா கிட்ட தக் கின்ன தாதி கின்ன தாதி கின்ன தா அது வரைக்கும் இருக்கு. தா கிட்ட தா கின்ன திட்டு தா கிட்ட திட்டு திட்டு நானா கிட்ட தக் கின்ன தாதி கின்ன தாதி கின்ன தா அப்படி வரும். இன்னொரு தடவை சொல்றேன் பாருங்க பொறுமையா. தா கின்ன திட்டு தா கின்ன திட்டு திட்டு நானா கிட்ட தா கிட்ட திட்டு திட்டு நானா கிட்ட அது மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அது வரைக்கும் தனித்தனியா இதை பிரிச்சு நீங்க வாசிக்கலாம். தா கிட்ட தா கின்ன திட்டு திட்டு நானா கிட்ட தா கின்ன திட்டு திட்டு நானா கிட்ட தா தா கின்ன திட்டு திட்டு நானா கிட்ட இப்படி வாசிட்டு அப்புறம் அதை ஆட் பண்ணிக்கணும். தக்க கேன தாத்தி 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 அதை மட்டும் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. தக்க கேன தாத்தி 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 தக்க கேன தாத்தி. இப்போ அதுக்கு அப்புறம் அடுத்த சொல்லு. தக்க கேன தாத்தி கேன தாத்தி கேன கேன தாத்தி கேன தக்க கேன தாத்தி கேன தாத்தி கேன தக்க கேன தாத்தி கேன தாத்தி கேன கேன தாத்தி கேன கேன தாத்தி கேன. அப்ப கேன தாத்தி கேன மட்டும் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். கேன தாத்தி கேன 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 அப்படி. இப்போ வந்து மொத்தமா சேர்த்து வாசிக்கணும். அவ்வளவுதான். தா கின்ன திட்டு திட்டு நானா கிட்ட தக் கின்ன தாத்தி கின்ன தாத்தி கின்ன ஃபுல்லா வாசிக்கணும் பாருங்க.
பேட்டர்னோட வாசிக்கிறேன். இப்போ நம்ம பேட்டர்ன் என்ன டெம்போல வாசிக்கிறோமோ இது வந்து அதுக்கு அப்படியே டபுளா வாசிக்கணும் அந்த ஃபாஸ்ட். அப்பதான் அந்த தாளத்தில் கரெக்டாக உட்காரும். நீங்க அதனால வந்துட்டு அந்த டெம்போ புரிஞ்சு நீங்க வாசிக்கணும் அதை. சரிங்களா? இப்படி வரும். ஸோ நீங்கள் இது பொறுமையாக புரிஞ்சு எழுதி வச்சு வாசிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வந்துட்டு இந்த மாதிரி லீட்லாம் வந்துட்டு கண்டிப்பாக உங்களால் இந்த 3/4 சாங்ஸ் வாசிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் வந்துட்டு இதே மாதிரி சின்ன சின்ன லீட்லாம் வந்துட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் நான் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.